பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யாக்கிக்கும் மசலுல்லதீன ஹலௌ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் சோதிக்கப்பட்டதைப் போல உங்களை சோதிக்கப்படாமல் சொர்க்கத்திலே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று நீங்க எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வத்தர்ரா, அவர்களுக்கு அவர்கள் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் அவர்கள் பீடிக்கப்பட்டார்கள். ஒசுல்சிலு ஒசுல்சிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லசீன ஆமனு மஅஹு மதா நசுருல்லாஹ். ரசூலோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அது மிக சமீபத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா கூறுகிறார். நான் நேத்தே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஆயத்துல பார்த்தீங்கன்னா, கஷ்டங்களுக்கு பின்னால்தான் சந்தோஷங்களை அல்லாஹ் தாலா இருக்கிறானே வைத்திருக்கிறான். அதுதான் இந்த ஆயத்துல பேசப்படுகிறது. அதாவது இந்த ஆயத்தினுடைய கருத்து என்னவென்றால், சோதனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுவது கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்கும் தான் உலகத்துல, இல்லாம இருக்கவே இருக்காது. உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயங்கள் எத்தனையோ கஷ்டங்களிலும் துன்பங்களிலேயும் அவர்கள் வீடிக்கப்பட்டார்கள். வியாதிகள் கொடுக்கப்பட்டது, முசீபத்துகள் கொடுக்கப்பட்டது, இது எல்லாம் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. பாசா அப்படின்னு சொன்னா ஏழ்மை, லர்ரா அப்படின்னு சொன்னா வியாதி, இது எல்லாம் ஏழ்மைகள் கொடுக்கப்பட்டு வியாதிகள் கொடுக்கப்பட்டு, சுல்சிலு அப்படின்னு சொன்னா விரோதிகளினுடைய அச்சத்தினால் நடுநடுங்க வைப்பது, அப்படியே நடுநடுங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் முன்னுண்டான சமுதாயத்தவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இந்த எல்லா கஷ்டங்கள்லையும் சோதனைகள்லையும் அவங்க வெற்றி பெற்றார்கள். அப்புறம்தான் அவங்களுக்கு போய் சொர்க்கம் கிடைச்சிச்சு. சும்மா ஒன்றும் சொர்க்கம் ஒன்றும் அல்லாஹ் சும்மா திறந்து வைக்கல. வரவங்க போறவங்க எல்லாம் போங்கயா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, கஷ்டங்கள் யாரு கஷ்டங்களோட வாழ்ந்து கஷ்டங்களை தாண்டி அவங்க ஜெயிச்சு வாழாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் தாலா சொத்தத்தை அல்லாஹ் தாலா தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். ஹதீஸில் இருக்குது, சஹீஹான ஹதீஸு தான் அது. அந்த ஹதீஸில் இருக்குது, ஒரு வாட்டி ஹதரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்க எங்களுடைய உதவிகளுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா அதுக்குள்ளார நீங்க என்னமோ பதஷ்கப்படுறீங்க? உங்களுக்கு முன்னுண்டான ஏகத்துவவாதிகள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் அவர்களை எவ்வளவு அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான் அப்படின்னா, அவர்களுடைய விரோதிகள் அவங்களுடைய தலையில ரம்பத்தை வைத்து அவர்களை 2 துண்டுகளாக அப்படியே பிளந்து எடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க ஏகத்துவத்தை விட்டு போகல. அவர்கள் சுன்னத்துடைய பாதையை விட்டு அவர்கள் நகரவில்லை. இரும்பு ரம்பங்களை வைத்து அவர்களுடைய கரி அறுத்து அறுத்து எடுக்கப்பட்டது. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த தீனை அவர்கள் விட்டுவிடவில்லை. அல்லாவின் மீது சத்தியம் செய்து நான் சொல்லுகின்றேன், எந்த தீன், எந்த மார்க்கம் அல்லாஹ் தாலா எனக்கு கொடுத்தானோ அந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணப்படுத்தியே அல்லாஹ் தீருவான். ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. சன்னான்னு சொல்லி ஒரு பகுதி, ஹதரமௌத் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதி. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே சனாதிலே இருந்து ஹதரமௌத் வரையிலும் பயணம் செய்யக்கூடியவர் எந்த விதமான அச்சமும் பயமும் இல்லாமல் அவர் பயணம் செய்வார். அல்லாஹ்வினுடைய பயத்தை தவிர வேற எந்த பயமும் அவருடைய உள்ளத்திலே இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். சஹாபாக்களுடைய காலத்துல நிம்மதியா ஒரு பயணம் கூட செய்ய முடியாது.
எந்த நேரத்தில் எந்த விரோதி என்ன செய்வான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலங்கள்லாம் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயப்படாதீங்க, ஒரு காலம் இப்படியும் வரும். பயமில்லாமல் அச்சமில்லாமல் மக்கள் பயணம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற எந்த பயமும் அவர்களுக்கு இருக்காது. உள்ளத்துல எண்ணங்கள் வருவது, என்னுடைய ஆட்டை ஓனாய் பிடிச்சிடக்கூடாது, ஓனாய் சாப்பிட்ருமோ அப்படிங்கிற அச்சம் உள்ளத்துல வருவது, அது ஒரு இது கிடையாது, மனுஷனுடைய இயல்பு. அது வரத்தான் செய்யும். ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் அதுதான் சொல்றான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துல நீங்க நுழைய ஆசைப்படுறீங்களா? வலம்மா யாத்திக்கும் மசலுல்லதீன சலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் சோதிக்கப்பட்டது போல நீங்கள் சோதிக்கப்படாமலேயே எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அப்படியே ஜம்முன்னு நீங்க சொர்க்கத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமாப்பா? மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வத்தர்ரா, துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை வீடித்தன. அவங்களுக்கு வந்துச்சு துன்பங்களும் கஷ்டங்களும். அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னா ரசூல்மார்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? மத்தா நஸூலுல்லாஹ் வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லஸீன ஆமனு மஅஹு மத்தா நஸருல்லாஹ். ஈமான் கொண்டவங்களும் சரி, ரசூல்மார்களும் சரி, ரசூல்மார்களோட சேர்ந்து ஈமான் கொண்டவங்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். அப்படின்னா அது வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வராதா வராதான்னு கதற அளவுக்கு அல்லாஹ் விட்டுட்டான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்? பயப்படாதீங்கத்தா, அல்லாஹ்வுடைய உதவி எங்கேயும் போயிடல. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்துல தான் இருக்குது அப்படி சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் இதெல்லாம் ஏன் செய்யறான்னா சோதிச்சு பார்க்கறான். இவர்கிட்ட எவ்வளோதான் அல்லாஹ் மேல யக்கீன் இருக்கு, எவ்வளோதான் அல்லாஹ் மேல இவன் நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான். அதுக்காக தான் அல்லாஹ் அலக்கடிக்க விடுறான். ஓ, எவ்வளோ உன்னால தாங்க முடியுமோ தாங்க. அல்லாஹ்வுடைய உதவியெல்லாம் உடனே எல்லாம் வந்துடாது. அல்லாஹ்ட்ட கேட்டோம் உடனே வந்துருச்சு உதவி, அப்படியெல்லாம் வராது. அல்லாஹ்வுடைய பழக்கமே அப்படி கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்றான், கொடுப்பான். சபர், பொறுமையோட இருங்க. இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி ஒரு நாள் வரும். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். இன்னும் சில விளக்கங்கள் இந்த ஆயத்துக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த